அவருக்கு முன்னாடி நிற்கிறான். வீட்டிலேயே அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அவன் வேறு எதையும் மற்ற காரியங்களை எல்லாம் அதை கவனிக்கணும், இதை கவனிக்கணும். அவர் வந்திருக்கும் போது நான் என்ன செய்யணும்னு சொல்லி வேறு விதமான சிந்தனைகளுக்கெல்லாம் அங்குமிங்கமாக அலைசடிப்படுகிறோம். நான் எல்லாமே அவர் முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அங்கே தானே பார்க்கணுன்னு அவன் நினச்ச பார்வையே, அவன் நினச்சதே அதுதான். அதனால் பார்த்து கொண்டே இருக்க அவனுடைய உள்ளத்துக்குள்ளே உணர்வடைந்தவனாக, நீங்கள் எப்படிப்பட்ட தெய்வம். ஆனால் நான் இந்த புலகத்திலே மாம்சத்தின்படி வாழ்க்கிற வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் குறை உள்ளவனாக இருக்கிறேன் என்று உணர்ந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்றேயா. ஏதாவது அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒரு உணர்வு வருகிறது. எப்பவுமே தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இது ஏதோ நம்ம பெற வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு எது தடையாக இருக்குதோ அதை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். இதுதான் தடையாக இருக்குது என்று சொல்லி நமக்கு உணர்த்தும் போது அது உணர்வடைந்து உடனே அவன் சொன்ன வார்த்தை, நாளத்தனையாக திருப்பி கொடுத்துறேன், அநியாயம் வாங்கினது உண்டானால் என்று சொல்கிறான். பொதுவாக இது 2 முறையிலையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ரொம்ப அநியாயமாக சம்பாதிச்சான், அதனால் அவன் அப்படி சொன்னான் என்று சொல்லும், அப்படியும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவன் அநியாயமான சம்பாதனைகளை செய்யலை என்கிறது நிமித்தமாக கூட அவன் தைரியமாக அந்த வார்த்தை சொன்னான் என்பதாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அநியாயமாக சம்பாதித்தவனாக இருக்கிற பொதுவாக உலகத்தில் அப்படி தான் சம்பாதிக்கிறார்கள் வரி வசூலிக்கிறவங்க. ஆனால் இவன் இயேசுவின் முகத்தை பார்க்கணும், இயேசுவானவரே வீட்டுக்கு வரணும் என்று சொல்கிற அளவுக்கு அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்த காரியம் உத்தமமாக அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்திருக்கலாம். அதாவது அவன் வரி வசூலிக்கிற விஷயத்தில் நியாயமான முறையில் அவன் செய்து கொண்டிருந்தது நிமித்தமாக ஒருவேளை அவனுக்கு அந்த நம்பிக்கையோடு இருக்கலாம். அது நிமித்தம் அவன் சொல்லுகிறான், 4 மடங்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன்யா என்று சொல்லுகிறான், அநியாயம் வாங்கினது உண்டானால். ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து, இப்போது அவன் அவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் என்பது மட்டும் இல்லை, இப்போ அவர் அவனுடைய முகத்தை பார்க்குறார். ஹலோ, என்ன சகையு, நீ என்னை பார்க்கணுன்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய இருதயத்தை பொறுத்த மட்டிலும் நீ இவ்வளவு ஒரு நல்ல அர்ப்பணமுள்ள ஒரு இருதயமாக இன்றைக்கு என்னை பார்த்தது நிமித்தம் இப்படி உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு மனநிலைமையோடு இருக்கிறாய் என்று சொன்னால், இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காவில் 19ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான்னா, அந்த கர்த்தர் இயேசுவினுடைய முகத்தையே பார்க்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவரை பார்க்க வேண்டிய பார்வையிலே தான் மிக முக்கியமான காரியம் இருக்குது. நம்ம பார்க்குற பார்வை இது மிக முக்கியமானது. அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பார்வை அது மட்டும் இல்லாமல் அவரும் அப்படி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து வீட்டில் உட்கார்ந்துட்டு இப்போது மார்த்தாள் வீட்டுக்கு வந்தார் என்பதாக நம்ம இங்கே வாசிக்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு என்று சொல்லுகிற 3 பேர், எல்லாம் சிஸ்டர், பிரதர் அண்ட் சிஸ்டர் என்கிற 3 பேர் மட்டும் இருக்கிறாங்க. ஏதோ பெற்றோர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி, பெற்றோர்களை பற்றி இங்கே காரியங்கள் எதுவும் இல்லை. அதாவது அவங்க அப்பா அம்மா ஒருவேளை அவர்கள் மரித்து போனது நிமித்தம் இவர்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலைமையில் இருந்தவர்கள். அது நிமித்தமாக அவர்களுக்கு வேறு ஆதாரம் இல்லை, வேறு ஆறுதல் இல்லை, வேறு நம்பிக்கைகள் எதுவும் இல்லை என்கிற நேரத்தில் இயேசுவானவர் அந்த வீட்டில் அவர்களோடு தொடர்புள்ளவராக இருந்ததினாலே அந்த மக்கள் பொதுவாகவே அவர்கள் ஆண்டவரை இயேசுவானவர் பார்த்தாலே போதும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இயேசுவானவர் பார்த்தாலே போதும் ஒரு சந்தோஷம். இந்த ஊருக்கு வந்திருக்கிறார், அவங்க இந்த பெத்தானியாவில் அவங்க ஊருக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னாலே போதும், அவர் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்ப்போடு கூட இருப்பார்கள். அப்படி நம்ம வீட்டுக்கு வந்தால் அந்த இயேசுவானவர் அவருக்குரிய கனத்தை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் என்பதெல்லாம் அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் 2 பேரும் 2 வித்தியாசமான மனநிலைமையோடு இருக்கிறதை மட்டும் நம்ம பார்க்குறோம். சிஸ்டர்ஸில் கூட 2 பேரில் மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட அந்த ஸ்திரீ அவர் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மரியாள் வீட்டுக்கு வந்த பிறகு இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள்
இருக்கத்தான் செய்யுது. ஆண்டவர் இயேசுவை தேடுகிற விஷயத்தில், இயேசுவினிடத்திலே நாம் கிட்டி சேர்கிற விஷயத்தில் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரியான அந்த அன்பு காட்டுகிறக்கூடிய மக்களாக இருந்து விடுகிறதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த இருவரும் அப்படி அன்பு கூறுகிற விஷயத்தில், இயேசுவானத்தை அன்பு கூறுகிற விஷயத்தில் ஒரு போட்டி இருக்குது. அது அதாவது நல்ல விதமான போட்டியாக இருந்தால் தப்பில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய போட்டியாக இருந்து விடக்கூடாது. அந்த போட்டி என்கிற விஷயத்தில் இயேசுவானவர் விரும்பக்கூடிய விருப்பத்தின்படியாக நல்ல விதமான போட்டியாக இருந்தால் நல்லது. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பார்த்தா, அதாவது இயேசுவானவர் கவலைகளை நீக்கக்கூடியவர், நம்முடைய பாரங்களை எல்லாம் நீக்குகிறவர், நமக்கு வாழ்க்கையினுடைய பலவிதமான தேவைகளையும் சந்திக்கிறவர் என்பதில் தான் அவரை பற்றி நம்ம அறிந்திருக்கிற காரியம் உண்மை. ஆனால் இங்கே மாத்தாள் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய கவலையை அவர் மேலே வைக்கணுங்கிறதுக்கு பதிலாக, என்னையா உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறான். தட் மீன்ஸ் என்னென்னா, நீங்களும் கவலைப்படணும், இயேசுவானவருக்கு கவலையே கொடுக்கணும் என்று அவர் நினைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் உழன்று அங்குமாக காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இப்படி தான் நம்ம எல்லாமே கவலைக்குள்ளாக மாற்றி போடுகிறது. அது நம்ம உலகத்தில் பெரிய உண்மையாக நடக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்போதும் எதிராகத்தான் நமக்கு எதிரிடையாக இருக்கத்தான் செய்கிறார்கள். மனிதர்கள் தான் அது இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்தால், நமக்கு எதிரியாக இருக்கிறவன் அந்த சாத்தானுடைய காரியங்கள், அவனுடைய தூண்டுதலின் நிமித்தமாக நமக்கு அப்படி எதிர்ப்பான காரியங்களில் இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் எப்படியாவது உலகத்தில் வருத்தமடைந்து அவங்க கவலைப்படுகிறது மட்டும் இல்லாமல், அவங்க நிமித்தம் அவங்கள போல மற்றவங்களும் கவலைப்படணும் என்கிற இந்த மாதிரியான மனநிலைமையோடு தான் அநேகர் விரும்புகிறார்கள். இது ஒரு ஆவிக்குரிய எண்ணம் போல அவர்களுக்கு தெரிகிறது. என்ன கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறீங்களே என்று நினைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது கவலைப்பட வேண்டிய விஷயம், ஆங்கிலத்திலே அதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை கேர் என்கிற வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கேர் என்று சொல்லப்படுகிறது நம்ம ரெண்டு அர்த்தத்திலேயும் நம்ம தமிழிலே சொல்லுகிறோம். ஒன்று கவலைப்படும்படியாக செய்கிற காரியமாக சொல்லியிருக்குது. இன்னொன்று அதில் கவனம் செலுத்தும்படியான காரியமாகவும் கேர் எடுத்துக்கொள்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்கிற காரியமாகவும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் உங்களுக்கு கொஞ்சம் கூட கேர் இல்லையா, கவலை இல்லையா என்று சொல்லி கேட்டால், இவர்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்த அந்த பாரத்தையும் வருத்தத்தையும் கவலையும் கொண்டு இயேசுவானவரிடத்தை சொல்லி உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். அவருடைய பாதத்துக்கு தான் நாம் கடந்து வர வேண்டும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு என்பதாக நாம் அறிகிறோம். இயேசுவானவர் வந்தால் அவருக்கு நல்ல உபசரிப்பு செய்யணும். நம்ம நாட்டினுடைய பழக்கம், நம்ம நாட்டு பழக்கம் மட்டும் இல்லை, பெரும்பாலும் இந்த ஆசியா நாடுகள் என்கிற நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பழக்கம் என்னென்னா, இப்போ விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள நல்ல உபசரிப்பு செய்தால்தான் அது உண்மையாகவே அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்ததாக அர்த்தமாகும். அது ஒரு பக்கம் உண்மைதான். அவர் வந்துட்ட பிறகு உட்காந்து அவர் பாதத்திலேயே உட்காந்துக்கிட்டு அந்த அவர் பாதத்திலேயே உட்காந்துட்டு இருந்து கடைசியில் அவருக்கு ஒரு தண்ணியோட குடிக்காமல் இருந்ததுன்னா எவ்வளோ பரிதாபமாக இருக்கும். ஏதோ வீட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறவருக்கு நல்ல ஒரு தேவையை, என்னையா தண்ணி குடிக்கிறீங்களா, கூலாக குடிக்கிறீங்களா அல்லது சூடாக என்ன குடிக்கிறீங்களா என்றெல்லாம் அப்படி கேட்குறது நல்ல பழக்கம். ஸோ இந்த மார்த்தாள் மாதிரி ஆட்களுக்கு அந்த மாதிரியான சுபாவம். அவங்க வீட்டுக்கு அவங்கள நல்லா உபசரிக்க வேண்டும், அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அப்படியெல்லாம் அவங்க கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணம். அது அவளை பொறுத்த மட்டிலும் அந்த மாதிரி எண்ணம் ரைட் தான். அவளுடைய எண்ணத்தின்படி அவள் செய்யணும்னு நினைச்சது தப்பு இல்லை. ஆனால் அவளுடைய எண்ணத்தில் எது தவறான காரியம் என்பதாக சொல்லும்போது கம்பேர் பண்ணி தன்னுடைய சகோதரி போய் அங்கே உட்காந்துக்கிட்டான். நான் கிச்சனில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்துட்ருக்கிறேன், இங்கே கொஞ்சம் கூட நமக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களே, கிச்சனில் கஷ்டப்பட்டு வேலை செய்துக்கிறாளே, கொஞ்சம் உதவி செய்யணும் என்கிற எண்ணம் இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறா பாருங்கள். கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா, அவள் என்ன இந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறான், நேராக உங்கள் பாத்தில் உட்காந்துருந்தால் போதுமா என்று சொல்லி
அவளுடைய இருதயத்தில் என்னென்னா உபசரிப்பில் கவனமாக இருக்கிறாள். அது நிமித்தம் அந்த கம்பேர் பண்ணி சகோதரி செய்தது தவறு, சகோதரி இப்போ போய் அவர் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தது தவறு என்பது போல அவள் வார்த்தையில் இருக்கக்கூடிய காரியத்தை அதைத்தான் இயேசுவானவர் பார்த்தார். அது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் சொல்ல வேண்டிய சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். மத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற. ஸோ நீயும் நல்ல ஆர்வமாக இருக்கிற, ஊக்கமாக இருக்கிற நல்லது தான், உற்சாகமாக இருக்கிற நல்லது தான், மேலே அன்பாக இருக்கிற நல்லது தான். அதனால் நீ ஜெபம் பண்ணுகிறதுல என்னமோ ரொம்ப உற்சாகமாக இருக்கிற, எல்லாம் ஈடுபாடெல்லாம் நல்லதாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சகோதரி தனியாக உட்காந்துட்டாலே என்று சொல்லி உன்னுடைய இருதயத்துக்குள்ளே அதே போய் ஒரு இஷ்யூவாக மனசில் வச்சுக்கிட்டு நீ இந்த அன்பை பற்றி சரியான அன்பை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கிறாய் என்று சொல்லி தான் 42வது வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தை, தேவையானது ஒன்றே. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான தேவை. நீங்கள் இயேசுவானவரிடத்தில் போனால், இயேசுவானவரை பொறுத்த மட்டிலும் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. நம்ம சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஜெபத்துக்கு வந்தாலும் சரி, நம்ம எந்த வீட்டில் இருக்கும்போதும் சரி, அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான் தேவையானது, இதுதான்ப்பா. ஆக மரியாள் செய்த காரியம் இஸ் ரைட் திங். அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அதை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய தேவையை பற்றி ஆண்டவர் அது நமக்கே அது புரியாத ஒரு காரியமாக இருந்தது நிமித்தம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா என்று சொல்லி சீஷர்கள் 11 பேருக்கும் அவர் சொல்லுகிறார். சீஷர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க. எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வரையிலும் என்னென்னா இயேசுவானவரோட கூட இருந்ததுனால நாங்கள் மீன் பிடிக்க போனோம், நைட்டெல்லாம் ஒன்றுமே இல்லாத போது அவர் சொன்ன வார்த்தையின்படி வலை போட்டோம், நிறைய மீன்லாம் அகப்பட்டது. என்ன ஆண்டவர் அவர் மீன் எங்கே இருக்குதுங்கிறது அத்தனை மீன் அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நல்லா வலையில் அகப்பட்டுக்குது. இப்படிப்பட்ட அற்புதமெல்லாம் அவர் ரொம்ப சிம்பிளாக செய்கிறாரு. தண்ணீரை மொண்டு கொண்டு போய் அந்த ஜாடியில் நிரப்புங்கன்னு சொன்னார். அப்புறம் தண்ணி கொண்டு போய் நிரப்பி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுன்னு சொன்னார். எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம். பார்த்தா தண்ணி டேஸ்ட்டாக இருக்குது, திராட்சை ரசமாக மாறி இருக்குது. இதெல்லாம் இந்த இயேசுவானவர் செய்தார் என்று சொல்லி இந்த அற்புதங்களின் நிமித்தமாக அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான இந்த சில ஆதாரங்கள் இருக்குது. இயேசுவானவர் இப்படியெல்லாம் செய்தார், ஆகவே இப்போது ஒரு மரித்தோர் உயிரோடு இறந்துட்டார், அதனால் அவர் நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அவர்களுக்கு போதுமான செய்தி இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அவங்களிடத்தில் ஒரு ஒரு காரியத்துக்காக தேவையானது, உண்மையான தேவை என்ன என்று சொல்லி உணர்த்தும்படியாக அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. உண்மையான தேவை என்னன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், வெயிட், நீங்கள் அறிந்திருக்கிற உண்மைகளை நீங்கள் போதிக்கிறதுக்காக புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு கட்டளை கொடுத்தேன். சரிதான், எல்லா சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நீங்கள் போகணும் என்று கட்டளை கொடுத்தேன் தான். ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டபடி, இங்கே லூக்கா சுவிசேஷத்திலேயே நாம் கடைசி பகுதியில் நாம் இந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேம் நகரத்தில் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் ரெடி டு கோ, நீங்கள் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு நீங்கள்
எல்லா ஆதாரமும் இருக்குது. நீங்கள் புறப்பட்டு போனால் சொல்லுவீர்கள், நல்லது காரியம்தான். ஆனாலும் பிதாவின் வாக்குத்தத்தம் என்னென்னா, அவர் உங்கள் மத்தியிலே உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்று சொன்னார். அந்தபடி தான் இந்த வார்த்தையில் 5ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இப்போ கூட அவங்க சுவிசேஷம் சொல்லுவதற்கான ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது சரிதான். ஆனால் அவர்களுக்குள்ளே இந்த மாதிரியான சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த யூதர்கள் அன்னைக்கு எதிர்பார்த்திருந்த மொத்தமாகவே யூதர்கள் எதிர்பார்த்திருந்த எதிர்பார்ப்பு இது. அதாவது ஒரு இரட்சகர் வருவார், ஒரு மேசியா வருவார், அவர் வந்து இந்த மக்களுக்கு எல்லாம் ஆட்சி செய்யும்படி வருவார், அப்போ எங்களை மீட்டுக் கொள்வார், நாங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக திரும்பவும் அந்த ராஜ்யம் கட்டப்படும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்போடு அந்த யூதர்கள் இருக்கிறார்கள். மொத்த யூதர்களும் அவர்கள் அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் இருக்கிறார்கள். அப்படி தான் இயேசுவானவர் வந்தபோது சிலர் வந்து, ஆமாம், இவர் 5000 புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் திருப்தியாக சாப்பாடு கொடுத்துருக்காருன்னா இப்படிப்பட்டவர் தான், இவர் தான் ஒருவேளை ராஜாவாக இருந்து ஆட்சி செய்து நம்ம எல்லாம் வழிநடத்துவார் என்பது போல் அப்படியெல்லாம் நினைக்கும்படியான அவங்க கற்பனையெல்லாம் இதிலேயே இருந்துச்சு. அதனால சீசர்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது அது அவர்களுடைய எண்ணத்தில் இருந்ததான காரியம். அதுதான் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக இயேசுவானவர் பற்றிய அற்புதங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் பட்டியலாக நிறைய சொல்லுகிறதாக இருந்தாலும் அவருடைய மனதுக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி என்னென்னா, கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டாங்க. என் மனசுக்குள்ளேயே அவங்க யோசிச்சோன்னே அப்படியே ஆண்டவர் எப்படியாவது ராஜ்யத்தை கொடுப்பார் என்பது போல் நினச்சிக்கிட்டே டைம் பாஸ் பண்ணாமல், இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தது, நான் வந்தது அந்த நோக்கத்தின்படி அல்ல. இப்போது உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு நான் ஸ்தாபித்து கொடுத்து ஆட்சி செய்யும்படி அந்த நோக்கத்துக்காக நான் வரவில்லை, அப்படிப்பட்ட நோக்கத்துக்காக நான் வரவில்லை. ஆனால் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் பற்றி நீங்கள் இப்படி எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ டெல் யூ வாட் இஸ் த ரியல் நீட் ஆஃப் திஸ் டே. இன்றைக்கி உங்களுக்கு தேவையானது என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி, பிதாவின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார். அந்த பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு தேவையானது வந்து இதுதான். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் போங்க, சுவிசேஷத்தை சொல்லும்படியாக போங்க, வெளியில் போங்க, என்னென்ன காரியங்கள்லாம் செய்யுங்க. ஆனால் முதலாவது நீங்கள் காத்திருக்கணும், இந்த வல்லமையினால் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியினுடைய அதிகாரம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய வருவதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுங்க என்று சொல்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன தான் சொல்கிறீங்க என்று சொன்னபோது இயேசுவானவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ இவங்க எல்லாம் தீர்மானம் பண்ணி அங்கே ஒரு நல்ல மாடி வீடு இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 120 பேருக்கு பக்கமாக கூடக்கூடிய அளவுக்கு ஒரு வீடாக இருந்தது. அந்த வீட்டில் போய் எல்லாரும் நம்ம போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம்ப்பா, நமக்கு வேறு என்னதான் செய்யறதுன்னே தெரில. அவர் சொல்லியிருக்காரு, என்னமோ பரிசுத்த ஆவி என்று ஒன்றை சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் நம்ம வாங்க போய் முழங்கால் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, எவ்வளோ காலம் காத்திருக்கணும் என்று சொல்லி அவர் சொல்லலை. டைம் ஷெட்யூல் பண்ணி அவர் சொல்லலை. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் 24 மணி நேரம் காத்திருக்கணும் என்பதாக அவர் டைமிங் இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணல. அவரை பொறுத்த மட்டும் காத்திருங்கள் என்று சொல்லிட்டார். ஸோ இவங்க காத்திருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டது பஸ்கா பண்டிகை நாளில். யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்படுவது எகிப்தில் அடிமைகளாக இருந்து அவங்க எல்லா மக்களும் மொத்தமாக விடுதலையாக்கப்பட்ட நாளில் தான் ஒவ்வொருவரும் அந்த எபிரேயர்கள், தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய வீட்டில் ஒரு ஆட்டை வெட்டணும், அந்த ரத்தத்தை எடுத்து அந்த நிலைக்காலிலே பூசணும், அதில் சங்கார தூதன் நான் வீட்டுக்கு வராதபடிக்கு அந்த அடையாளத்தை செய்யணும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வழிமுறையை கடைசி பாதையாக அவர் மத்தியில் சொன்னார். அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு கடைசி ஆயுதமாக ஆண்டவர் செய்த காரியம். அப்போது அதே மாதிரி அவர்கள் செய்தார்கள். அந்த ஆட்டை தோல் உரித்து நல்ல வேக வச்சு ஒழுங்காக முழுவதும் சாப்பிட்றணும். நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு ஆட்டை சாப்பிட முடியுமானா சரி, இல்லைனாலும் நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற அப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்து எதுவும் மீதி வைக்காமல் அந்த இதோடு சாப்பிட்டு முடிக்கணும் என்று சொல்லுகிற அந்த நாள், விடுதலை நாள்.
அந்த பஸ்கா என்னுடைய அதுதான் அந்த நாள் தான் பஸ்கா பண்டிகைக்குரிய நாளாக அவர்கள் ஆசரிக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியான பஸ்கா ஆசரிக்கக்கூடிய அந்த விடுதலை பற்றி அவர்களுக்கு சொன்னபோது அந்த விடுதலையின்படி அவர்கள் அந்த பஸ்கா ஆசரிக்கிறார்கள். இந்த பஸ்கா ஆசரிக்க நாளிலிருந்து 50 நாள் என்பது அவர்களுக்கு இந்த அறுவடை திருநாள் அந்த பண்டிகை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிற அந்த பண்டிகை நாட்கள் அந்த 50 நாள் ஆகணும். பஸ்கா பண்டிகையிலிருந்து 50 நாள் ஆகணும். அப்போ 50வது நாள் தான் அது நிறைவு பெறும். அந்தபடியாக கரெக்டாக 40 நாட்கள் இயேசுவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் தரிசனமானார், சீஷர்களுக்கு தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தது நிமித்தமாக அவர்களுக்கு தரிசனமாகி அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். 40 நாட்கள் இப்படி அவர் தரிசனமாகி இருந்தார் என்றும் அதற்கு பிறகு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அனுபவத்தை தான் இந்த 11ஆம் வசனத்தில் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வாசிக்கிறோம். கலிலேயராக மனுஷரே, இவைகளை அவர் சொன்ன பின்பு 1ஆம் வசனத்தில் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி 40வது நாள் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி கண்களுக்கு முன்பாக மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ 40 days முடிஞ்சது. அப்படியானால் இந்த 50 நாட்கள் என்கிற அவங்க கணக்குப்படி சீசர்கள் என்ன செய்தாங்களாம், அந்த 120 பேரும் அந்த மேல் வீட்டில் கூடியிருந்தார்கள். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அங்கே வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரிகளோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களில் சீசர்கள் ஏறக்குரிய 120 பேர் கூடியிருந்த போது, ஆமென் அல்லேலூயா, 120 பேர் அங்கே கூடியிருக்கிறார்கள். ஸோ இப்பவும் அவங்க அடுத்தது மாம்சத்துக்கு எடுத்த ஒரு முயற்சி தான் அடுத்த காரியம் செய்கிறாங்க. காத்திருக்கிறாங்க 10 நாளைக்கும். இதுக்கடையில் என்ன செய்யறதுன்னு அப்படியே யோசனை பண்ணிட்டு போது பேதுருவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. சீசர்களில் ஒரு ஆள் காட்டி கொடுத்துட்டு போயிட்டானே, அதனால் 12 சீசர்கள் என்ற கணக்கில் இப்போ ஒரு ஆள் மிஸ் ஆகுது. அதனால் ஒரு சீசனை நம்ம தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி அந்த எலெக்ஷன் நடத்துகிறார். அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு பழைய ஏற்பாட்டினுடைய முறையின்படி சீட்டு போட்டு இயேசுவோட கூட இருந்தவர்களில் யாராவது இங்கே இருக்கிறீங்களா என்று கேட்டு அதில் 2 பேரை கண்டுபிடிச்சி அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் சீட்டை எழுதி போடுங்கன்னு சொல்லி கேட்க, அந்த சீட்டை எழுதி போட்டவங்களை வந்து சீசராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக சொல்லியிருக்குது. இந்த குறிப்பு அதோட அப்படி தான் முடியுது. ஏன்னா பேதுரு வந்து இப்போ செய்திருக்கிற காரியம் வந்து தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமாக தெரியவில்லை. அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இப்படி 11வது சீசன் அப்படி ஆகிட்டான், 12வது சீசன் அந்த மாதிரி ஆகிட்டான், அதனால் அவன் இந்த இடத்த ஃபில்லப் பண்ணணும் என்பது தேவனுடைய நோக்கமான காரியமாக இல்லை. அதனால் பேதுரு வந்து இந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணி இந்த காரியத்தை செய்துட்டார். ஆனாலும் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே பாரம் இருந்துச்சு. என்ன பாரம்னா, காத்திருங்கள் என்று சொன்னாரே என்ற அந்த பாரம் இருந்தது. அந்த பாரத்தின் அடிப்படையில் அவள் காத்திருந்த போது தான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற அந்த அனுபவம் அவர்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சது. பெந்தைக்கோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தி ரியல் நீடு, உண்மையான தேவை என்ன? இயேசுவின் பாதம். இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கணும். அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். அவர் முகத்தை நாம் நோக்கி பார்க்கணும். இந்த மரியாள் அது நிமித்தமாக வந்து உட்கார்ந்த நாளில் நேரத்திலிருந்து இயேசுவானவர் வந்த நேரத்திலிருந்து, இயேசுவே நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களே என்று சொல்லி அவள் அவ்வளவு ஆர்வமாக அவர் முகத்தையே பார்த்து ஆர்வத்தோடு கவனித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தோடு கூட அவர் பார்த்து கொண்டிருக்கிற போது இயேசுவானவர் வந்து சும்மா வெறும் பார்த்து கொண்டிருக்கிறவராக இல்லை, சத்தியத்தை போதித்து கொண்டே இருக்கிறார். அதுதான் அவர் போதித்த சத்தியத்தை தான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி இந்த மாதிரி காரியங்களை சத்தியத்தை அவர்களுக்கு கவனித்து கேட்கும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் இப்போது இந்த பெந்தைக்கோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இது ஆவியானவருடைய நேரம். இந்த வேதாகமத்தினுடைய காலங்களை பிரித்து சொல்லும்போது மனசாட்சியின் காலம், பிரமாணத்தினுடைய காலம், தீர்க்க தரிசனத்தினுடைய காலம் என்றெல்லாம் இப்படி பிரித்து சொல்லும்போது, இப்போது புதிய ஏற்பாட்டில் இப்போ உள்ள காலம் என்பது ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, திஸ் இஸ் த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ். இது வந்து கிருபையின் காலம். திஸ் இஸ் த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லி இது கிருபையின் காலம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, இது கிருபையின் என்னுடைய காலத்திலே இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். திஸ் இஸ் த டைம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். இது அவருடைய நேரம், பரிசுத்த ஆவியானவருடைய நேரம். ஆகவே அந்த பெந்தகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்திருந்தார்கள். அந்த ஒருமனப்பட்டு கூடி வந்தபோது அவர்கள் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த அந்த வீடு முழுவதும் நிரப்பெற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேல் வந்து அமர்ந்தது. எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை அது பெரிய தேவை என்பதாக ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே விசுவாசம் உள்ள மக்கள் எல்லாருக்கும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொதுவாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு நம்ம அந்த பரிசுத்த ஆவி வந்து ஒன்று இருக்கிறது என்று கேள்விப்பட்டோமோ இல்லையோ, ஒழுங்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே போதும். ஆண்டவருடைய நாமத்தை மேலே ஒரு பயத்தோடு பக்தியோடு முழங்கால் படிட்டு நம்ம ஜெபித்து கொண்டிருந்தாலே போதும். இந்த காரியத்தை ஆண்டவரே எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்பாடு சொல்கிற மாதிரி 1000 தடவை சொல்லி அப்படி கேட்டு வாங்கணுங்கிற மாதிரியான விஷயமாக இது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் அனுபவத்தை அப்படி தான் கொடுத்தார். அப்படிலாம் கேட்டு வாங்கணும். நீ வந்து காதுகளை இப்படி சொல்லணும், உனக்கு நாக்கு இப்படியில் இருக்கணும் என்றெல்லாம் நிறைய டெக்னிக்கல் காரியமெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது உண்டு. அது நம்ம மாம்சத்தின்படி சில முயற்சிகள் இல்லை. நம்மை பொறுத்த மட்டிலும் ஆண்டவருக்கு முன்பாக திறந்த மனதோடு முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா ஆவியானவர் நம்மோடு கூட அந்த வல்லமை இறங்குகிறதை நம்ம பார்க்க முடியும். இது தேவையானது என்பதாகத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். திஸ் இஸ் த ரியல் நீடு. ஆவிக்குரியவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அவர்கள் இந்த அபிஷேகம் மட்டும் இருந்ததுன்னா இந்த உலகத்தையே மொத்தமாகவே மாற்றிடலாம். இந்த அபிஷேகம் தான் நமக்கு கண்டிப்பான தேவை. கர்த்தர் நமக்கு அப்படி உதவி செய்வாராக. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தலின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அப்படியே மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். We understand the real need of this hour. பரிசுத்த ஆவி. ஓ ஜீசஸ், நீங்கள் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்து ஜீவிக்கிற தெய்வம் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது நிமித்தமாகத்தான் நீங்கள் உங்கள் கிருபை வேணும், உங்கள் பிரசன்னம் வேணும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்துக்கு இப்படி ஓடி வந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நீங்கள் எங்களுக்கு தேவை இதுதான், அதுக்காக நீங்கள் காத்திருங்க, அவசரப்படாமல் வெயிட் பண்ணுங்க என்று 10 நாட்களாக அவள் காத்திருந்து அந்த 50வது நாள் வந்தபோது இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் கொடுத்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகுதான் அந்த ஊழியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியான ஒரு திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கும் நாங்களும் கூட எங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது, எங்களுக்கு திறமை இருக்கிறது, எங்களுக்கு நல்ல தாளந்துகள் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது என்கிறதான வசதிகளை எல்லாம் வைத்து நாங்கள் ஏதோ ஒரு பக்தியாக எங்கள் நாட்களை கடத்துகிறவர்களாக இல்லாமல் உண்மையான தேவையை பற்றி நீங்கள் சொல்லும்போது அந்த தேவையின்படி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இப்பொழுதும் தேவையப்பா. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த வாஞ்சை இருக்கட்டும். ஆண்டவருடைய கருத்திலே அப்படி நம்ம ஒப்பு கொடுத்திருப்போம். அதுக்காக வேண்டி நீங்கள் காத்திருக்கணும் என்கிற காரியம் இப்போது அந்த மாதிரி காத்திருக்கிறதுக்குங்கிற ஒரு காரியம் அவசியமாக இல்லை. நீங்கள் உண்மையான இருதயத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் தனியாக ஜெபித்தாலும் சரி, குழுவாக கூடி ஜெபித்தாலும் சரி, அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கத்தை சரியான நோக்கத்துக்கு செயல்படும்படியாக செய்வதற்கு உதவியாக இருக்கும்.
ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்படும்படி ஆண்டவருடைய கருத்திலே நம்ம இருதயத்தை திறந்து வைப்போம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆண்டவர் அப்படிதான் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்கு பண்ணி அவர் சொன்னார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், என் குமாரரும் என் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களையும் காண்பார்கள் என்றெல்லாம் அவர் வாக்கு பண்ணினபடிதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய இருதயத்திலே அந்த காரியத்தினுடைய தேவையை பற்றிய உணர்வை கர்த்தர் தருவாராக. ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஈவன் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கும் போது கூட ஆவியானவர் தான் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிறார். அப்படியெல்லாம் அவருடைய ஒத்தாசை இல்லாமல் நம்ம ஆவிக்குரிய எந்த காரியத்திலையும் செயல்படுத்த முடியாது. நம்ம வேதம் முழுவதும் எழுதப்பட்டது அத்தனையும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை என்று சொல்லும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி சொல்லலைன்னா வேதத்தை கூட நாம் புரிந்து கொள்ள முடியாது, சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இப்படியெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் டே. ஆண்டவரே, இந்த மே மாதம் ஆண்டவரே இந்த முதல் நாளிலே உங்கள் பாதத்திலே அடியாரில் ஒப்பு வைக்கிறோம். உங்களுடைய ஜனங்கள் மேலும் உங்கள் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை எந்த மாதிரி வருத்தத்திலே எந்த மாதிரியான பாரத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய இருக்கிறாங்களோ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, ஒத்தாசை பண்ணுவீராக. அவர்களுடைய வேலை, அவருடைய கைகளின் பிரயாசம், அவர் வருமானங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் போக்குவரத்து நீங்கள் கூட இருந்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் கையில் வரக்கூடிய வருமானத்தை நிமித்தம் அவர்களுக்கு தேவைகள் முழுவதும் சந்திக்கப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். சரீரத்தில் சுகவீனங்கள் வேதவீனங்கள் எதுவும் தாக்காதபடிக்கும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. காலங்கள் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த மாதிரி வெயிலின் பாதிப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கிற போது நாங்கள் உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்றபடியான அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நீங்கள். சரீர அளவுக்கும் நீங்கள் ஒத்தாசை பண்ணி நடத்துகிற கர்த்தருடைய கருத்தில் அடியாரில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கிருபை இருக்கட்டும். நல்ல முறையில் பரீட்சை எழுதியிருக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்னமும் மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனத்தை செலுத்தி படிப்பிலை முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். வேலை விஷயமாக ஏழை மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக. வேலை செய்கிற மக்களுக்கும் அந்த வேலை நிமித்தமாக திருப்தி மகிழ்ச்சி உண்டாகும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே வேலைக்கு போகிறாங்க, ஏதோ வேலை கிடைச்சிச்சு ஆண்டவர் பரவாயில்ல இப்போ என்று சொல்லி அப்படி நினச்சிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அங்கே பிசாசு எத்தனை தந்திரங்களோடு அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு பல விதத்திலையும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு காரியங்களை செய்கிறான். இந்த மாதிரியான வருத்தத்தோடு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சரீரத்தில் இப்படிப்பட்ட பாதிப்பு நிமித்தம் டாக்டர் போய் பார்த்தோம், இத்தனை லட்சம் செலவாகும், இந்த மாதிரியான வைத்தியம் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருக்குது என்றெல்லாம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கும் நம்முடைய வல்லமையின்படியாக ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு வேறு ஆதாரம் என்ன? எங்களுக்கு ஒரே நம்பிக்கையாக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய அற்புதமான தெய்வம். அப்படி மக்களுக்கு ஒத்தாசை பண்ணி அவர்களுடைய வியாதிகளுக்கு அனைத்துக்கும் பரிகாரம் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். இந்த சரீரத்தில் பலவீனம், இந்த மாதிரியான சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராகப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நல்ல அருமையான இந்த இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிற இந்த இருதயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறது நிமித்தம் அவர்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தருடைய கிருபையும் பிரசனமும் ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பூர்ணமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வருகைக்கு
எந்த நாள் இருந்தாலும் அதற்கு உண்மையான நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி மாத்திரம் எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும், ஊக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இந்த விஷயத்திலெல்லாம் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தேசத்திலேயும் ஆண்டவரே நடைபெற்றிருக்கிற எலெக்ஷன் இது என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குது, நாங்கள் இவைகளின் மத்தியில் அந்த பரிசுத்த ஆவியானவரிடத்து கரத்தில் தான் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நீங்கள் இந்த தேசத்துக்கு நன்மையானதை செய்கிறீங்க என்று விசுவாசிக்கிறோம். வாட் எவர் யூ டூ இஸ் ரியலி அக்செப்டபிள். இது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மையாக நடத்துகிற கர்த்தர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் அப்படி வருத்தத்திலும் கண்ணீரிலும் ஆக தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு ஏதுவாக இல்லாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஊழியங்கள், சபைகள், ஆண்டவரே தேவனுடைய ஜனங்கள், விசுவாசம் உள்ள மக்கள் விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்பட்டவர்களாக முன்னேறி செல்வதற்கு, அநேகரை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஏதுவாக அப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழ்நிலை எங்கள் தேசத்தில் வரட்டும். கர்த்தர் அப்படியாக ஆளுகை செய்யும்படி உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் தேசத்துக்கு தேவை. உலக நாடுகளிலேயும் பல சவாலான சூழ்நிலைகளிலே யுத்தங்கள் நடந்துட்டு இருக்குது. அது என்னமோ மாம்சத்தின்படியான வைராக்கியங்களோடு கூட யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களோடு பேசுவீராக. எத்தனை அப்பாவி மக்களுடைய மக்கள் வாழ்க்கை அப்படி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் இறங்குவேன்படி ஆச்சரிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலேயும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வரும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை. அப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தாதி கர்த்தனே உமக்கே எல்லா கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த ஒவ்வொரு மாதத்தின் ஒவ்வொரு நாளிலேயும் அவருடைய கிருபையை நம்மோடு இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. God bless you all. சோதரம். Praise the Lord.